Hello friends, welcome back to How to Videos. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா உங்க Redmi phoneல வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் OS வந்து எப்படி ஃபிளாஷ் பண்றது அப்படி சொல்லி வந்து பார்க்க போறோம். சோ ஒரிஜினல் OS வந்து நம்ம எப்ப ஃபிளாஷ் பண்ணனும்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம போன் வந்து எப்ப திடீர்னு பிரேக் ஆயிடும். நம்ம ஒரு சில போன் நல்லா யூஸ் பண்ணிட்டு இருப்போம், கால் வந்து சார்ஜ் பண்ணா நமக்கு அது பார்த்து ஆன் ஆகாது. அப்புறம் கஸ்டமர் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம், கஸ்டமர் இன்ஸ்டால் பண்ணி அவங்க மறுபடியும் வந்துட்டு நம்ம ஒரிஜினல் ஓஎஸ்க்கு வந்து வரணும் அப்படின்னு இந்த மெத்தட் தான் வந்து பண்ணணும். சர்வீஸ் சென்டர்ல வந்து கொடுப்பீங்க, சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெட்மி போன்ல எல்லா ரெட்மி போன்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மெத்தட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ உங்க ரெட்மி போனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றது, அதுவும் லேட்டஸ்டான ஓஎஸ் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே தெரியும். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்க கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க அந்த பெல் கிளிக் பண்ணா 3 ஆப்ஷன் வந்து காட்டும், அதை ஆல் செலக்ட் பண்ணா நம்ம போற லெவல் நோட்டிபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இந்த மியூஐ வந்து நம்ம ஃபிளாஷ் பண்றதுக்கு நமக்கு வந்து பார்த்தா ஒரு சில ரெக்யர்மெண்ட்ஸ் தேவை. ஸோ அதுக்கு என்ன தேவைன்னு சொல்லி வந்து பார்த்தா உங்ககிட்ட ஒரு பிசி ஒரு லேப்டாப் வந்து வேணும். தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி கேபிள் வந்து வேணும் சம் போனோட கனெக்ட் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் 3 சாஃப்ட்வேர் ஃபைல் தேவை. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம போனோட ஒரிஜினல் ஓஎஸ் ஃபைல். உங்க போனுக்கான ஒரிஜினல் ஓஎஸ் ஃபைல் வந்து எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா Xioami firmware.com அப்படின்னு சொல்லி வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். வெப்சைட் போனதுக்கு அப்புறம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா போனோட லிஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. சோ உங்க போன் என்னன்னு சர்ச் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓஎஸ் ஃபைல் வரும். சோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து Redmi K20 நம்ம வந்து Redmi K20 சொல்லி போட்டா நமக்கு வந்து படம் சைனாவா, இந்தியா, யூரோப், குளோபல் எல்லாமே காட்டும். ஸோ எனக்கு இந்தியா கொடுத்தா எனக்கு இந்தியா வந்து டவுன் ஆயிரும். அதுல நமக்கு வந்து படம் 2 ஃபைல் வந்து காட்டுவாங்க, ஃபாஸ்ட்பூட்டா இல்ல வந்து பாத்தீங்கன்னா ரெக்கவரி கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட்பூட் ஃபைல் தான் நமக்கு தேவை. ஸோ அதனால ஃபாஸ்ட்பூட் ஃபைல் டவுன்லோட் பண்ணிருங்க. வந்து ஓஎஸ் ஃபைல் டவுன்லோட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம போன் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பிசி கூட கனெக்ட் பண்ணுவோம். அப்ப நம்ம கண்டுபிடிக்கிறது நமக்கு தேவையான சாஃப்ட்வேர் வந்து பாத்தீங்கன்னா ADB செட்டப். மூணாவதா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஓஎஸ் ஃபைல் வந்து ஃபிளாஷ் பண்றதுக்கு நமக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவை. அதான் வந்து பாத்தீங்கன்னா MI ஃபிளாஷ் டூல். ஸோ அதுக்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த 3 ஃபைல், ஒரு பிசி, ஒரு யூஎஸ்பி கேபிள், அதுக்கப்புறம் மொபைல் எல்லாம் ரெடியா இருந்துச்சுன்னா லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இந்த ஃபைல் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Redmi Note 9 Proவோட MIUI 12ஓட வெர்ஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு Android 11 பேஸ் பண்ணது. ஸோ இந்த ஓஎஸ் ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என் ஃபோனுக்கு வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். உங்கள் ஃபோனுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் வந்து எங்கே கொடுக்குறதுன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் டிஸ்க் சியில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ணிடுங்க. ஸோ நமக்கு லோக்கல் டிஸ்க் சியில் பண்ணால் மட்டும் தான் ஒரு சில டைம் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் லோக்கல் டிஸ்க் சியில் வந்து போட்டுட்டு எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ணிடலாம். ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் உங்கள் ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா சுவிச் ஆஃப் வந்து பண்ணிடுங்க. ஜஸ்ட் சுவிச் ஆஃப் வந்து பண்ணி முடிச்சக்கப்புறம் நம்ம ஃபாஸ்ட்பூட் மோடுக்கு வந்து போகணும். ஸோ ஃபாஸ்ட்பூட் மோடுக்கு எப்படி போகிறதுன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பவர் பட்டன் இருக்கும். ஜஸ்ட் இந்த பவர் பட்டன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் டவுன் பட்டன் ரெண்டையும் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்கள் அட் டைம் 2 பட்டன் லாங் ப்ரெஸ் வந்து பண்ணணும். பவர் பட்டன் அதுக்கப்புறம் வால்யூம் டவுன் பட்டன் ரெண்டையும் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்பூட் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனை வந்துட்டு உங்கள் டேட்டா கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணி உங்கள் பிசி கூட வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. பிசி இல்லை லேப்டாப் எது வச்சிருக்கீங்களோ அதை வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. முக்கியமாக ADB செட்டப் சாஃப்ட்வேர் வந்து கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் ஃபைலை டவுன்லோட் பண்ணி முடிச்சக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா MI ஃபிளாஷ் டூல் வந்து விண்டர் ஃபைலில் வந்து இருக்கும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ணிடுங்க. ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா C டிரைவில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் D டிரைவில் வச்சுருந்தாலே பண்ணலாம். உள்ளே ஓப்பன் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Xioami ஃபிளாஷ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை ரைட் கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ரன் as அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து கொடுத்துருங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் வந்துட்டு இது இந்த ஒரு சேஃப்டியான ஆப் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா மோர் இன்ஃபோன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் செலக்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரன் எனிவேன்னு இருக்கும். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஆர் நோ வந்து கேட்பாங்க. ஜஸ்ட் எஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆயிரும். நமக்கு சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஜஸ்ட் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தா செலக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த செலக்ட் வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் கொடுத்தக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ஓஎஸ் ஃபைல் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோக்கல் சியில் வந்து நமக்கு ஃபைல் இருந்திருக்கு, இங்கே வந்து பார்க்கலாம் கரெக்டான ஆப்ஜெக்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Redmi Note 9 Proவோட Android 11 வெர்ஷன் ஸோ நமக்கு இதுக்குள்ளே இமேஜ் ஃபிளாஷ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் லீவ் பண்ணி எல்லாம் பேக் வந்துருங்க. அந்த ஃபிளாஷ் டூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நமக்கு எந்த லொக்கேஷனோ அந்த லொக்கேஷன் வந்து போயிடலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து லோக்கல் டிஸ்சியில் வந்து வச்சுக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிசியில் வந்துருக்கு. டிஸ்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் டிஸ்சி. ஸோ நம்ம ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எந்த ஃபைலோ ஜஸ்ட் அந்த ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிட்டு அது கொடுத்துருங்க. அது கீழே அந்த இமேஜை செலக்ட் பண்ண வேண்டியதான். ஜஸ்ட் நம்ம அந்த ஃபைல் நேம் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ஓகே வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து ரெஃப்ரெஷ் வந்து கொடுங்க. ரெஃப்ரெஷ் கொடுத்தக்கப்புறம் உங்கள் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து காட்டணும். உங்களோட ஐடி வந்து காட்டும், அதுக்கப்புறம் B8FF4 அப்படின்னு சொல்லி காட்டும். காட்டினா மட்டும் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி ஃபோன் வந்து இந்த MI ஃபிளாஷ் டூலோட வந்து கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு
அப்படின்னு அர்த்தம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. க்ளீன் ஆல், சேவ் யூசர் டேட்டா, அதுக்கப்புறம் க்ளீன் ஆல் அன்லாக் கொடுத்துருப்பாங்க. க்ளீன் ஆல்னா என்னன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஓஎஸ் மட்டும் தான் ஃப்ளாஷ் ஆகும். நீங்கள் வந்து சப்போஸ் பூட் லோட் வந்து அன்லாக் பண்ணிங்கன்னா பூட் லோட் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து லாக் வந்து ஆகாது. ஸோ அன்லாக்லேயே தான் இருக்கும். அதுக்கப்புறம் சேவ் யூசர் டேட்டானா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூசர் ஃபைல் டேட்டா எல்லாம் அப்படியே பத்திரமா இருக்கும். கரெக்டாக எனக்கு தெரியல. க்ளீன் ஆன் லாக் என்னன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் ஓஎஸ் ஃபைலும் ஃப்ளாஷ் ஆகும். அதுக்கப்புறம் பூட் லோடர் வந்து லாக் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வந்து வேணுமோ அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடுங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் வெர்ஷனோட ஃபாஸ்ட்பூட் வந்து கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளோபல்னு போட்டு அந்த ரோம் வந்து இருக்கும். ஸோ அந்த ஃபைலில் கிடைக்கும். அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பூட் லோடர் வந்து லாக் கொடுக்க வேண்டாம். ஸோ ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். குளோபல் ரோம் வந்து டெவலப் பண்ணும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பூட் லோடர் வந்து லாக் பண்ணக்கூடாது, க்ளீன் அண்ட் லாக் வந்து கொடுக்கக்கூடாது, ஜஸ்ட் க்ளீன் ஆல் மட்டும் தான் கொடுக்கணும் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் குளோபல் ரோம் வந்து டெவலப் பண்ணினா க்ளீன் ஆல் அண்ட் லாக் வந்து கொடுக்க வேண்டாம். ஸோ நம்ம டெவலப் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் வெர்ஷன் தான். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் வந்து கொடுத்துடலாம். நம்ம கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாஷ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டிவைஸ் B8F4 சொல்லி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டு டோட்டல் ட்ரைம் சொல்லி போயிட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 200 செகண்ட் வரலாம், 300 செகண்ட் வரலாம், 350 செகண்ட் வரும், 400 செகண்ட். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 380 350க்குள்ளேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் வந்து கம்ப்ளீட் வந்து ஆயிரும். இப்போ இந்த வீடியோ வந்து பண்ணால் கொஞ்சம் ஃபாஸ்ட் வந்து பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் டன் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இந்த இடத்துல ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இப்போ நமக்கு வந்து ஃபோன் வந்து என்ன இருக்குன்னு சொல்லி வந்து பாருங்கள். நமக்கு ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மேட் வந்து ஆயிடுச்சு. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 300 400 அப்படின்னு சொல்லிட்டு 500 600 அப்படின்னு சொல்லி தாண்டி போயிட்டு நிறையா செகண்ட் வந்துட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். ஸோ எப்போ வந்து ஆன் ஆகுதோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் டன் சக்ஸஸ் வந்து வராது. அப்படி வந்து உங்களுக்கு வராமல் டைம் ஓடிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் வந்து பாருங்கள், உங்கள் ஃபோன் வந்து ஆன் ஆயிடுச்சு, ஃபாஸ்ட்பூட்டில் நமக்கு செட்டப் பேஜில் வந்துருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து உங்கள் பிசி கூட வந்து டிஸ்கனெக்ட் வந்து பண்ணிக்கலாம். ஒரு பிரச்சனையும் வந்து வராது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் சிம்பிள் வந்துருது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரோம் வந்து ஃப்ளாஷ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் miui அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இது நமக்கு இந்த பேஜ் வந்துட்டு நமக்கு செட்டப் பேஜ் வரைக்கும் ஒரு பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்தாங்களாம். ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகே கைஸ், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து ஃப்ளாஷ் வந்து ஆயிடுச்சு. நமக்கு டிவைஸ் இஸ் லாக் அப்படின்னு சொல்லுது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எம்ஐ அக்கௌண்ட்டுக்கு என்ன பாஸ்வேர்டு வந்து போட்டிங்களோ அதை வந்து நீங்கள் போட்டு ஜஸ்ட் வந்து அன்லாக் வந்து பண்ணிடலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் நான் வந்து அன்லாக் வந்து பண்ணிடுறேன். பாஸ்வேர்ட் போட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் பேஜ் வந்துருச்சு. ஸோ இந்த செட்டப் பேஜ் வந்து பண்ணால் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஃபில் பண்ண தெரியும். ஸோ நம்ம ஃபோன் வாங்கினா நமக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் வேணுமா, பாஸ்வேர்டு வேணுமா, அதுக்கப்புறம் யூசர் அக்ரிமெண்ட் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லாமே ஜஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கொடுக்கலாம். ஸோ இந்த அடிஷனல் செட்டிங்ஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலைசேஷன் ஆட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது கீழே 4 எல்லாமே ஆனில் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே தயவு செஞ்சு ஆஃப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு வந்துட்டு ஆட் வந்து வராது. ஸோ அதனால் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுங்கள். நமக்கு வந்து போன செட்டப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 9 ப்ரோவில் MIUI 12 வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இங்கே வந்து ஜஸ்ட் செட்டிங்ஸ் வந்து போகலாம். செட்டிங்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு வந்து ஆண்ட்ராய்டு 11 வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ரெட்மி நோட் 9 ப்ரோ டிவைஸ் வந்து பாருங்கள். நமக்கு வந்துட்டு MIUI 12.3.0 சொல்லி கொடுத்துருக்காங்க. 12.0.3 ஸ்டேபிள் வெர்ஷன் தான். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் வந்து பண்ணியிருக்கோம். பூட்லோட வந்து அன்லாக் ஆயிடுச்சு அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் செட்டிங்ஸ் வந்து போகலாம். செட்டிங்ஸில் ஜஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடிஷனல் செட்டிங்ஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷனில் ஜஸ்ட் கொஞ்சம் கீழே வந்தால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா MI அன்லாக் ஸ்டேட்டஸ். இங்கே நீங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி வந்து கொடுத்துடலாம். இங்கே வந்து பாருங்கள் நமக்கு MI அன்லாக் ஸ்டேட்டஸ் டிவைஸ் இஸ் லாக்டு. ஓகே, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா MIUI 12 ஆண்ட்ராய்டு 11 ஃப்ளாஷ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பூட் லோடரையும் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன்லேயே வந்துட்டு லேட்டஸ்டான வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள், இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 9 ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு நம்ம ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அது வந்து பார்த்தீங்கன்னா MIUI 12.3.0.3. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 11 இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் என்னவோ அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். 2 முக்கியமான விஷயம் வந்து இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் ரோம் வந்து டவுன்லோட் பண்ணும்போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் ஆல் அண்ட் லாக் வந்து கொடுக்காதீங்க. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாஸ்ட்பூட்லேயே வந்து பிரேக் வந்து ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால குளோபல் ரோம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்பூட் வச்சு நீங்கள் உங்கள் பூட்லோட வந்து லாக் பண்ணாதீங்க. க்ளீன் ஆல் அண்ட் லாக் வந்து கொடுக்காதீங்க. ஜஸ்ட் க்ளீன் ஆல் மட்டும் கொடுங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ் டூல வந்து பாத்தீங்கன்னா 20 30 40 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து செகண்ட்ஸ் வந்து ஓடிட்டு இருக்கும். ஸோ அது மேக்ஸிமம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 300 400 செகண்டுக்குள்ளேயே வந்துடும்.
அப்படி விட்டு அதுக்கு மேல போயிட்டே இருந்துச்சா ஜஸ்ட் நீங்க வெயிட் பண்ணுங்க, உங்க போன் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபார்மேட் வந்து ஆகும். சோ நான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய போனுக்கு வந்து வாய்ஸ் வந்து மாத்திருக்கோம். சோ அப்படி எனக்கு என்ன ஆகும் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில போனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா 400 செகண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஃபிளாஷ் டன், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் வரும். சோ நம்ம வந்து பார்த்தா போன் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரீபூட் ஆகி நமக்கு செட்டப் பேஜ் வந்து போயிடும். ஒரு சில போன் என்ன சொல்லி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 400 செகண்ட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு அதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா போன் ஆட்டோமேட்டிக்கா ஃபார்மேட் வந்து ஆயிரும். பட் நமக்கு வந்து ஒரு சில சாஃப்ட்வேர் இஷ்யூனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாஷ் டன் சக்சஸ் வந்து காட்டாது. அது வந்து பாத்தீங்கன்னா 1000 நிமிஷம் 1000 2000 அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும். சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்க போன் வந்து எப்போ வந்து ஃபார்மேட் ஆயிட்டு வருது அப்படின்னு வந்து பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க டேட்டா கேபிள் வந்து ரிமூவ் பண்ணிட்டு நீங்க வந்து எப்போ போல யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேஜரான ஒரு முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் இது. சோ இதே மாரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிப்ளை வந்து பண்றேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க போன்ல வந்து கஸ்டமர் வந்து இன்ஸ்டால் பண்ண போறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக் ஸ்டெப்பே தான். சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க போனோட ஒரிஜினல் ஓஎஸ் வந்து எப்படி ஃபிளாஷ் பண்றது அப்படின்னு கத்துக்கணும். சோ ஏன் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கஸ்டமர் போய் லாக் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணிட்டீங்க, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா அப்படின்னு தெரியல, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் வந்து லாக் ஆனா கூட நம்ம ஃபாஸ்ட்பூட் மோட் வந்துட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் ரோம் வந்து ஃபிளாஷ் பண்ணி நம்மள வந்து வந்துக்கலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன். சோ நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி கரெக்டா என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா எம்ஐ வெர்ஷன் வந்து கரெக்டா ஃபிளாஷ் பண்ணீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு கமெண்ட் வந்து பண்ணுங்க. ஓகே நான் இந்த வீடியோ வந்து பார்த்தேன், ஜஸ்ட் நான் ஃபிளாஷ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரூஃபா வந்திருக்கும். சோ ஓகே இந்த வீடியோ வந்து பார்த்து நிறைய பேர் வந்து கரெக்டா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இவ்வளவு நேரம் பண்ணதுக்கான ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சோ மறக்காம அது கண்டிப்பா கமெண்ட் வந்து பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரெட்மி போன் வச்சிருந்தாங்கன்னா அவங்க கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. எப்ப வந்து அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க அந்த பெல் கிளிக் பண்ணா 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதுல ஆல் செலக்ட் பண்ணாம போறல நோட்டிபிகேஷன் வரும். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.